ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் மார்க் டெஸ்ட்டு 22. ஸோ ஏற்கனவே 21, 20லாம் அப்லோட் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ். ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் வீடியோஸ் அதான் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களே, ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துருவோமா? ஏன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். 27லேருந்து 57. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுவும் 127லேருந்து 227. அப்போ 130 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தெரியுது. தென் இதில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 150 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 170. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 20 வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்குன்ட்டு. ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே வந்து 170 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து 190 ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன, 210 நம்மளுக்கு ஆட் பண்ணால் தான் ஆன்சர் வரும். அப்போ 767ல் 210 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணால் இங்கே ஒரு 7, 7 அண்டு 9. ஸோ 997 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். செகண்ட் கொஷின் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எல்லுக்கு வந்து ப்ளஸ்ஸு, ஜேக்கு வந்து இன்ட்டு சிம்பிள், அண்டு கேக்கு வந்து டிவைட் சிம்பிள், எல்லுக்கு வந்து மைனஸ் சிம்பிள். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 59 இருக்குது. எல்லுக்கு வந்து என்னப்பா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சிம்பிளா? இல்லை, எல்லுக்கு வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டோம். அண்டு 38. ஓகேங்களா? தென் வந்து ஜே வந்து 39 ஃபைட்டர்ஸ் இன்ட்டு சிம்பிள் இருக்குது, 4 இருக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஐ கொடுத்துருக்குங்க. ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ்ஸு திருப்பி ஒரு ஐ சிம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு 20. அண்டு கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் 2. தென் ஐ வந்து ப்ளஸ்ஸு ஒரு 42. திருப்பி வந்து எல் வந்திருக்கு. எல் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் 26. ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது, 1 to 21 வந்திருக்கு. இது நம்ம 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 84. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் 10 வருது. அப்போ இது வந்து 94ஆக மாறிடுது. ஸோ 94லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த 42வையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஓவராலாக ஒரு 8 அண்டு 13. ஓகேங்களா? ஸோ 138லேருந்து நம்ம 26 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் அங்கே ஒரு 2 இருக்குது. அண்டு 1, 1. ஸோ 94 ஒரு 42 ஆட் பண்ணால் 6 தானே வருது. சாரி ஃபைட்டர்ஸ், இங்கேயும் 6 தான், 136 தான் வருது. ஓகேங்களா? அதில் வந்து 26 மைனஸ் பண்ணால் 0. அப்போ 110. ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ 110 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ நம்ம தேர்ட் கொஷின் சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஸோ தேர்ட் கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்களே ஜஸ்ட்டு பாருங்கள். இந்த டயகனல் இருக்குது பார்த்தீங்களா? சார், இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயருக்கு இந்த டயகனல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி டயகனல் வர மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு 4th ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இந்த தேர்ட் ஆப்ஷன்லையும் செகண்ட் ஆப்ஷனும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு பாருங்கள், இந்த 2 கார்னர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ அப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன மாதிரி பாருங்கள். இந்த 4th ஆப்ஷனாக சுத்தமாக இல்லை. ஆனால் இந்த 4th ஆப்ஷன் தப்பு தான். பட் இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், கரெக்டாக ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் வி சால்வ் த 4th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஜி பாருங்கள், ஜி வந்து கீழே வந்திருக்கு. தென் அப்படியே அதாவது என்னென்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் திருப்பி ஜி இங்கே வந்திருக்கு. ஸோ மேலே போயிருக்கு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் வந்தாகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஜி வர மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இல்லை. ஓகே, தென் டி செக் பண்ணி பார்ப்போம். டி பாருங்கள், திருப்பி அதேமாதிரி தான் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு இப்போ மேலே வரணும். ஸோ அப்படி மேலே வர மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் தான் இருக்குது. 4th ஆப்ஷனும் இல்லை. நம்மளுக்கு இப்போ ஸ்டாரை பார்ப்போம். ஸ்டார் வந்து பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போயிருக்கு. திருப்பியும் ரைட் சைடு வந்திருக்கு.
கீழே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வரணும். ஸோ லெஃப்ட் சைடில் வர மாதிரி பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? சூப்பர். ஸோ 5th கொஷின் ஃபைடர்ஸ், இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலாகிசம் கொஷின், சம் பைசா ஆர் ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். வெயிட், சம் பைசாஸ் ஆர் ருபீஸ், தென் ஆல் ருபீஸ் ஆர் மணின்னு சொல்கிறாங்க. ஆல் ருபீஸ் ஆர் மணி, தென் நோ மணி இஸ் வாட்டர். ஓகேங்களா? ஸோ நோ மணி இஸ் வாட்டர்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்கள். ஃபைட்டர்ஸ், இது வந்து வாட்டர், இது வந்து மணி. ஓகேங்களா? தென் உள்ளே இருக்கிறது வந்து ருபீஸு, தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைசா. ஓகேவா? ஸோ சில பைசாக்கள் ரூபாய்கள் ஃபைட்டர்ஸ், அவங்க சொல்லியிருக்கு பாருங்கள், சில பைசாக்கள் வந்து ரூபாய்கள் போட்டுட்டோம். தென் பாருங்கள், அனைத்து ரூபாய்களும் பணம், மணி அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் போட்டோம். தென் எந்த பணமும் தண்ணீர் அல்ல, எந்த பணமும் தண்ணீர் அல்ல போட்டு இன்ட்டு சிம்பிள் போட்டேன், இல்லைன்ட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். சம் ருபீஸ் ஆர் வாட்டர்னு சொல்கிறாங்க. சம் ருபீஸ் ஆர் வாட்டரா? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வாட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ருபீஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சம் ருபீஸ் ஆர் வாட்டர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? வாட்டருக்கும் ருபீஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து மணியோடையும் லிங்க் ஆயிருக்கு. மணியை வந்து வாட்டர்ல நம்ம சொல்லிட்டோம். அப்படின்னும் போது இது டோட்டலாகவே தப்பு தான் ஃபைட்டர்ஸ். தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் வாட்டர் அண்டு பைசா. ஓகேங்களா? ருபீஸுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு தான். தென் செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் மணிஸ் ஆர் வாட்டர்னு சொல்றாங்க. ஸோ மணி இங்கே இருக்குது, வாட்டர் இருக்கு, நோ வாட்டர் இஸ் மணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி சம் மணிஸ் ஆர் வாட்டர்னு சொல்ல முடியும்? அப்போ செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு தான். சில பணம் வந்து தண்ணீர் அல்ல. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் வருமா? நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2. ஓகேங்களா? இரண்டு முடிவுகளும் சரியல்ல என்பதுதான் சரியான விடை இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம இந்த 6th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. CDGHIJ கே மற்றும் எல் ஆகியோர் அனைவரும் இருங்க சிட்டிங் ஆர் சர்க்குலர் டேபிள். ஓகே. ஃபேஸிங் சென்டர் ஆஃப் த டேபிள். ஓகேப்பா. ஸோ டேபிள்னு சொல்லிட்டாங்க, சர்க்குலர் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கிள் போட்டுப்போம். எத்தனை பேர்? 2 4 6 7 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வெயிட், 7 பேர் வர மாதிரி போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம பொசிஷனை வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 3 people sit between I and L when counted left of I. ஓகே, அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஒன்லி 3 people sit between K and H when counted right of H. தென் சிஇ கே பற்றி திருப்பி பேசியிருக்காங்க. அப்போ நம்ம கேஹெச்சை போடுவோம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஒன்லி 3 people sit between K and H when counted right of H. ஸோ ஹெச்சுக்கு ரைட் சைட்னா இந்த டைரக்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெச்சுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 3 பேர் வராங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி 3 பேர் வர மாதிரி போட்டுட்டோம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் கே. ஸோ கேக்கு இமிடியேட் ரைட்டில் வந்து சி வராரு. அப்போ சியோட பொசிஷனும் போட்டோம். தென் ஜி வந்து பாருங்க ஃபைட்டர்ஸ், இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஹெச் ஆஸ் வெல் அஸ் எல். ஜி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஹெச் ஆஸ் வெல் அஸ் எல். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட பொசிஷனும் போட்டுட்டேன். தென் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்களா, ஒன்லி 3 people sit between ஐ அண்ட் எல், அதை போடுவோம். இப்போ வென் கவுண்டட் லெஃப்ட் ஆஃப் ஐ. ஸோ ஐக்கு லெஃப்ட் சைடில் கவுண்ட் பண்ணும்போது அப்போ ஐ இங்கே போட்டால் ஐக்கு லெஃப்ட் சைடில் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ 3 பேர் வராங்க. ஸோ ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி தான் இருக்குது. அப்போ டியும் நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஹூ இஸ் அ சிட்டு தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ டிக்கு ரைட் சைடு வந்து இந்த டைரக்ஷன். அதுக்கு பார்க்கும்போது 3ஆவதாக நம்மளுக்கு ஐ தான் இருக்காரு. ஸோ இது வந்து ஐ ஃபைட்டர்ஸ், நாட் 1 ஐ. அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 7 பேர் சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ 7 பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பாயிண்ட்னு பாருங்கள். ஐயின் இடது புறத்தில் இருந்து, ஓகேங்களா? ஸோ ஐயோட லெஃப்ட்ல இருந்து எண்ணும்போது ஐ மற்றும் எல்லுக்கு இடையே 3 பேர் இருக்காங்க. அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணிப்போம். ஓகேங்களா? தென் ஹெச்சின் வலது புறத்திலிருந்து எண்ணும்போது கே மற்றும் ஹெச்சுக்கு இடையே 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? தென் சி வந்து பார்த்தீங்கன்னா கேயின் உடனடியாக வலது புறத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ இங்கே கே பற்றி பேசுறதுனால நம்ம அதுக்கு முன்னாடி கேக்கும் ஹெச்சுக்கும் பேசணும் பற்றி அதை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஏன்னா அதை போட்டால் கேவையும் சியும் நம்ம போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பாயிண்ட் முன்னாடி பாயிண்ட் பாருங்கள். ஹெச்சின் வலது புறத்தில் இருந்து எண்ணும்போது, ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெச் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஹெச் போட்டால் ஹெச்சுக்கு ரைட் சைட்லேருந்து எண்ணும்போது கேக்கும் ஹெச்சுக்கு நடுவில் 3 பேர், அதாவது 1 2 3. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 பேர் இடையில வர மாதிரி போட்டுட்டேன்.
தென் அதுக்கப்புறம் பாயிண்ட் பாருங்க, சி வந்து பார்த்தீங்கன்னா கேவின் உடனடியாக வலது புறத்தில் உள்ளார். ஸோ கேவோட உடனடியாக வலது புறம் வந்து இந்த டைரக்ஷன் தான். ஸோ அதில் வந்து சி வந்து உடனடியாக பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க, அதில் போட்டோம். தென் ஜி என்பது எச் மற்றும் எல்லின் உடனடியாக அருகில் இருக்கிறார். அதாவது எச்சுக்கும் எல்லுக்கும். ஸோ நீங்கள் இது வந்து சி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எச்சுக்கு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது சி வந்துடுறாரு. அதனால் நீங்கள் லெஃப்ட் சைடு போகிறதுக்கு சான்சஸே இல்லை. நீங்கள் ரைட் சைடு தான் போய் ஆகணும். ஸோ அப்படி ரைட் சைடு போகும்போது இங்கே நீங்கள் ஜி போட்டுக்கலாம், இங்கே எல் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா எச்சுக்கும் எல்லுக்கும் நடுவில் வந்துட்டாரு. தென் அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஐயின்னு இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது, ஐயின்னு இருந்து இடதுபுறத்தில் எண்ணும்போது ஐக்கும் எல்லுக்கும் இடையில 3 பேர். அப்போ இங்க ஐ தான் போட்டாதான் அப்போ வந்து நம்மளுக்கு இங்க ஐ போட்டால் தான் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எண்ணும்போது 3 பேர் வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி வரும்போது இடையில பார்த்தீங்கன்னா சி இருக்காரு, கே இருக்காரு, இந்த டேஷ் இருக்கு, இங்கே எல் இருக்கு. ஸோ நம்ம ஐ போட்டாச்சு, ரிமைனிங் டி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, டியின் வலது புறத்தில் 3வது இடத்துல யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ டியோட வலது புறம் வந்து இந்த டைரக்ஷனு. அப்போ 1 2 3 ஐ தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2, ஓகேங்களா? இது வந்து ஐ. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸுக்கு வந்து கே போட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸுக்கு கேக்கு என்ன ரிலேஷன் ஃபைட்டர்ஸ்? எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 அண்டு கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு 11. ஸோ நம்மளுக்கு தெரியும் பார்த்தாலே -8 பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ண வேண்டியதே இல்லை, எல்லாத்துலேயும் ஜி தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் லெட்டர் செக் பண்ண ஆன்சர் கிடைச்சிருமா? பிகாஸ் லாஸ்ட் லெட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்கள், ஆர்லேருந்து ஜே. ஸோ ஆர்லேருந்து ஜே பார்க்கும்போது நம்மளுக்கு அகெயின் -8 தான் ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், டி இருக்கா? அப்போ டிலேருந்து -8 பண்ணுங்கள். ஸோ டிலேருந்து -8 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? டி தானே இருக்குது, இல்லை சாரி என்னா? யா, அதாவது ஓகேஐஎனுக்கு தான் நான் பார்க்கணும். ஸோ என்லேருந்து -8 பண்ணுறோம். எண்ணே வந்து 14. ஸோ 8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 வரும். ஸோ 6 வந்து நத்திங் பட் எஃப் டினோட் பண்ணுது. ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டர் எஃப் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7, ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம 8th கொஸ்டின் போயிடலாம். ஈச் லெட்டர் இன் த வேர்டு, ஓகேங்களா? அது எக்ஸைட்டட் இஸ் அரேஞ்ச் இன் ஏ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஹவு மெனி letters are there in the English alphabetical order between the letter which is second from the left and one which is first from the right hand of the newly formed cluster, ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றேன்னா, எக்ஸைட்டட் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அமைக்கப்படுகின்றது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்து தொகுப்பில் இடது முனையிலிருந்து இரண்டாவது எழுத்திற்கும் வலது முனையில் இருந்து முதலில் வரும் எழுத்திற்கும் இடையில் ஆங்கில அகரவரிசையின்படி எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? அதாவது ஏபிசிடியில் எத்தனை எழுத்து இருக்குது இந்த எக்ஸைட்டர்லன்னு நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிட்டு அவங்க சொல்லி இருக்கிற பொசிஷன்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணால் எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஏபிசிடியில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டரில் அதுக்கு எழுதிப்போம், ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்மளுக்கு எக்ஸைட்டடாக ஃபர்ஸ்ட் எழுதுவோம். EXCITED, ஓகேங்களா? இதை நான் வந்து இப்போது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எழுதணும். ஸோ அப்போது என்ன லெட்டர் ஃபஸ்ட்டு வரும்? சி தான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு டி வரலாம். அதுக்கப்புறம் இஏ வந்து 2 டைம் வந்திருக்கு. தென் வேறு என்னப்பா இருக்குது? ஐ வந்திருக்கா? யா, ஐ இருக்குது. அதுக்கப்புறமேட்டு டி இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? சூப்பர். இப்போ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த லெட்டர் விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது வந்து ரைட் ஹேண்டு. செகண்ட் லெட்டர் வந்து டி, ஓகேங்களா? தென்னு ஒன் விச் இஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ரைட் ஹேண்டோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. அதாவது டிக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ டிக்கும் எக்ஸுக்கும் வந்து எத்தனை லெட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டியோட பொசிஷன் வந்து 4, எக்ஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 நம்பருக்கு நடுவில் நீங்கள் பிட்வீன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்கனாவே என்ன பண்ணணும், அந்த 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு -1 பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 வரும். அதுலேருந்து -1 பண்ணுங்க, நம்மளுக்கு 19 வரும். ஸோ 19 இருக்கான்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8, ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம இப்போது 9th கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னன்னா, இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு
நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதை மிரர் இமேஜாக மாற்றும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும். ஸோ அப்படி 2 சைடுமே இந்த மாதிரி வர மாதிரி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கு. அப்போ இது தப்பு தான். தென் செகண்ட் ஆப்ஷனையும் பாருங்க, ஒரே சைடு தான் இருக்கு. இதுவும் தப்பு தான். இதில் ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு கொடுக்கவே இல்லை. அப்போ இதுவும் தப்பு தான். இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்க, கரெக்டாக இந்த சைடு பார்த்த மாதிரி, இந்த சைடு பார்த்த மாதிரி, தென் கீழே பார்த்த மாதிரி, கீழே பார்த்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். 10th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இதுவுமே ஈஸி தான், உங்களுக்கே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த சிம்பிள், இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து இப்படி மாறணும், தென் இப்படி மாறணும், இப்படி மாறணும். அப்படி மாறுற மாதிரி தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இந்தமாரி ஸ்கொயர் ஃபார்ம் ஆகாதுப்பா. ஏன்னா உங்களுக்கு இந்தமாரி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கல, அவங்க வந்து இப்படி கிராஸ் லைன் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ இந்த சைடு அன்ஃபோல்ட் பண்ணால் எனக்கு இப்படி வரும், தென் மேலே அன்ஃபோல்ட் பண்ணும்போது இப்படி வரும், தென் சைடில் இப்படி வரும். அப்படி ஃபார்ம் ஆகுறது ஒரே ஒரு டயக்ராம் தான் ஃபார்ம் ஆகும். அது தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. இது வரது சான்ஸ் இல்லை, இதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. 11th கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, சூப்பர். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அதாவது ஒன்று வந்து ஓகேங்களா, ஒன்னோட கோடு லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஐயா யா. ஸோ ஒன்னோட கோட் லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? யா. ஸோ நம்மளுக்கு எதில் ஒன்று வந்துருக்கு பாருங்கள், இதில் தான் ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு லெட்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகிருக்குல்ல. ஆமாம். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ எஃப் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு, கேன்சல் பண்ணுங்கள். அண்டு டி ரிப்பீட் ஆகிருக்கு, சியும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது ஐ தான். ஸோ நம்மளுக்கு நம்பர் வந்து இதில் தானே ஒன்று இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஐ தான் ஃபைட்டர்ஸ் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. எப்படி பிரவீன் போட்டேன்னு தான் கேட்குறீங்க. சி ஃபைட்டர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுக்கு கூட எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நம்பர் என்ன, 2590. இது எதுக்குன்னா ஃபேக்ட்டுக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 0129. இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா FITCக்கு. ஸோ நம்மளுக்கு ஒன்னோட கோடு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றுக்கு வந்து எந்த லெட்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற நம்பர்லாம் நான் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சேமாக வந்திருக்கு. இங்கே பாருங்க 22 சேமாக வந்திருக்கு, 99 சேமாக வந்திருக்கு, 00 சேமாக வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எஃப் சேமாக வந்திருக்கு, டிடி சேமு, சிசி சேம். இங்கே ஏ தான் டிஃப்ரெண்ட்டு, அது வந்து 5 டினோட் ஆகுது. இங்கே ஐ தான் டிஃப்ரெண்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 டினோட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒன்னோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஐன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐ. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 12th கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிட்டு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் மோஸ்ட்டாக 4 பிரிங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக நீங்கள் 4 பிரிச்சினாலே ஆன்சர் வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் 4 பிரிக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த 4 டேஷ்லேருந்து இந்த டேஷுக்கு நான் வரேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டேஷ்லேருந்து நான் எங்கே போனோம்னா கியூக்கு போனோம். ஓகேங்களா? தென் கியூவிலேருந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஓக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ ஓரளவுக்கு தெரியுது. ஸோ இந்த டேஷ்லேருந்து இங்கே வந்திருக்கேன், கியூக்கு வந்திருக்கேன், ஓவில் வந்திருக்கேன். ஸோ ஓலேருந்து கியூக்கு பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ். நான் என்ன பண்ணுறாங்க, +2 பண்ணுறாங்க. தென் கியூலேருந்து +2 பண்ணுங்கள், எனக்கு வந்து எஸ் வரும். ஓகேங்களா? தென் எஸ்லேருந்து +2 பண்ணால் எனக்கு வந்து யூ வரணும். ஸோ அப்போ லாஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா SU வர மாதிரி எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள். எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 4th ஆப்ஷன் வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? 13th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணது பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த A to B எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம கொஸ்டின் வந்துடலாம் டேரெக்டாக. ஹவு ஐ இஸ் ரிலேட்டட் டு எஃப், அதாவது எஃப்வுடன் ஐ எவ்வாறு தொடர்புடையது, அதுதான் கொஸ்டின். ஸோ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் என்னன்னு பாருங்கள். டிவைட் சிம்பிள் என்னப்பா? சிஸ்டர். ஓகேங்களா? டிவைட் சிம்பிள் வந்து சிஸ்டர். ஸோ ஏ என்பது பியின் சகோதரி. ஓகேங்களா? ஸோ எஃப் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஜி. ஓகேங்களா? அதை நம்ம போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் சிம்பிள் பாருங்கள், சன்னு. ஓகேங்களா? அப்போது வந்து ஜி வந்து சன்னு. ஓகேங்களா? ஜி வந்து சன்னு யாருக்கு, ஹெச்சுக்கு. அதையும் போட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் சிம்பிள் வந்து ஒய்ஃபு. அப்போது ஹெச் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் யாருக்கு, ஐக்கு. ஐ வந்து மேல் அப்போ ஹஸ்பண்டு. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் இன்ட்டு சிம்பிள், பிரதர். ஸோ ஐ இஸ் த பிரதர் ஆஃப் ஜே. நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, ஹவு ஐ இஸ் ரிலேட்டட் டு எஃப். ஓகேங்களா? நீங்களே பாருங்கள், ஃபாதர் ரிலேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். 14th கொஸ்டின் போயிடலாமா?
ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அதே தான் சேம் தான். டிக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் திருப்பியும் கூட எழுதிங்க GALS 7610. இங்கே பாருங்கள் LADS என்னன்னா 0168. ஸோ நம்மளுக்கு டியோட கோடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு LLAASS காமனாக இருக்குது. அப்போ 0011 நம்மளுக்கு டி இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு டியோட கோடு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 will be right answer for question number 14. தென் 15th கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ 15th கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். என்லேருந்து இ வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ என்லேருந்து இக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? என் வந்து 14, இ வந்து 5. ஸோ -9 பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ண வேணால் எல்லாத்துலேயும் டி தான் இருக்குது. ஓகே, தென் வேறு என்ன பண்ணலாம்? ஃபைனல் லெட்டர் செக் பண்ணலாமா? சரி, செக் பண்ணி பார்க்க வேணாம். ஓ தான் இருக்குது, பட் இருந்தாலும் செக் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. ஐலேருந்து Z வந்திருக்கு. ஸோ ஐலேருந்து Zக்கும் வந்து பார்த்தீங்கன்னா -9 தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு. ஸோ எக்ஸ்லேருந்து -9 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? எக்ஸ் வந்து 24. -9 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 15 வரணுமா? 15 இஸ் நத்திங் பட்டு ஓ. ஸோ அப்போ ஓவில் வர மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இப்போ தேர்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். தேர்ட் லெட்டர் செக் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லேருந்து சி -9 தான் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஏலேருந்து -9 பண்ணணும். ஸோ ஏலேருந்து -9 பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? 6 வரணும். ஸோ 6 வர மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா, சூப்பர். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சூப்பர். ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், ஏலேருந்து எக்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க? -3 பண்ணுறாங்க. எக்ஸ்லேருந்து விக்கு பாருங்கள் -2 பண்ணுறாங்க. சூப்பர். தென் சிலேருந்து ஏக்கு பாருங்கள் -2 பண்ணுறாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் -3 பண்ணோம், பட் இங்கே -2 பண்ணியிருக்காங்க. வெயிட். தென் ஏலேருந்து எக்ஸுக்கு -3 அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறானுங்க. ஓகே, தென் என்லேருந்து கேக்கு பாருங்கள் ஃபைடர்ஸ் -3. ஸோ ஃபைடர்ஸ் அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. பிகாஸ் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஒரே லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் செகண்ட் ஆப்ஷனில் வேறு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மோஸ்ட்டாக செகண்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ண பாருங்க. விலேருந்து எஸ்க்கு -3 பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் -2 ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. 17th கொஸ்டின் போயிடலாமா? ஸோ வென் டயக்ராம் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். காரு, ஆசு, சாக்லேட். ஸோ ஃபைடர்ஸ் 3மே வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தானே வரும். நீங்களே வச்சு பாருங்கள், எதுனா சம்மந்தம் இருக்கா அந்த 3 வார்த்தைக்கும்? எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ எல்லாமே இர்ரிலேட்டபிள். ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் 18th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ ஏலேருந்து சி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், +2 பண்ணுறாங்க, தெரியுது பார்த்தாலே. தென் சிலேருந்து இக்கு +2 தான். ஸோ டேரெக்டாக ஜிலேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு ஐ வந்துடும். ஸோ ஐயில் ஸ்டார்ட் ஆகிறமே பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா, சூப்பர். 19th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். 6 people sitting in a circular table. ஓகே, ஃபேஸிங் சென்டர். சூப்பர்ப்பா, 6 பேருன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பொசிஷன்ஸை ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஒன்லி 1 person sit between x and d when counted left of d. ஸோ டிக்கு லெஃப்ட் சைடில் எக்ஸுக்கும் டிக்கு நடுவில் ஒருத்தர் தான் வராங்க, அதை போட்டோம். தென் பாருங்கள் Z சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. ஓகே, அதை ஹோல்ட் பண்ணுவீங்க. தென் Z இஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ அண்டு டி. ஸோ Z இஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ அண்டு டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே தான் இ போட்டாகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இயோட பொசிஷனும் ஜெட்டோட பொசிஷன் டிஃபைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேல் பாயிண்ட் பாருங்கள், Z இஸ் த செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ அப்போ இங்கே நான் சி போட்டால் தான் செகண்ட் லெஃப்டில் எனக்கு Z வருவார், அதையும் நான் போட்டேன். தென் ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஒய் அண்ட் Z. ஸோ இங்கே தான் ஒய் வராங்க. ஒய் அண்ட் Z வென் கவுண்டட் ரைட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்க்கு ரைட் சைடில் கவுண்ட் பண்ணால் டி மட்டும் தான் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இப்போ 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன் ஃபைடர்ஸ். ஸோ தமிழ் ஆடிஷனுக்காக தமிழில் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ 1 2 3 6 people இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைடர்ஸ். அப்போ நம்ம 6 பேர் உட்கார மாதிரி போட்டாச்சு. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், டியின் இடது புறத்திலிருந்து எண்ணும் போது. ஓகேங்களா, ஸோ டியோட லெஃப்ட் சைட்லேருந்து நான் எண்ணுறேன். அப்படி எண்ணும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் டிக்கும் இடையே ஒருவர் மட்டும் வராங்க, அதாவது எக்ஸுக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் வராங்க. ஸோ அதை நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா, சூப்பர். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், Z
சியின் இடதுபுறத்தில் இரண்டாக அமர்ந்துள்ளார். ஆனால் ஜட்டுக்கும் சிக்கும் நம்ம இப்போ போட முடியாது, ஏன்னா எங்கே எது வராங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் அதை இப்போ ஹோல்ட் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் ரீட் பண்ணலாம். இப்போ ஜட்டை பற்றி திருப்பியும் பேசுகிறாங்க. அதாவது ஜட் என்பது இ மற்றும் டியின் உடனடியாக அருகில் உள்ளார். அதாவது ஜட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கும் டிக்கும் நடுவில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு டி தெரியும். ஓகேங்களா? அப்போ டிக்கு லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் போட முடியாது, பிகாஸ் எக்ஸ் வந்துருச்சு. அப்போ நீங்கள் ரைட் சைடு தான் போயணும். அப்போ இங்கே ஜட்டு போடலாம், இங்கே இ போடலாம். ஓகேங்களா? அப்படி போட்டால் மட்டும் தான் ஜட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கும் டிக்கும் நடுவில் வர மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஜட்டு வந்ததுனால அதுக்கு முன்னாடி பாயிண்ட் சியை பற்றி பேசணும். பார்த்தீங்களா? சியின் இடது புறத்தில் இரண்டாவதாக ஜட்டு இருக்கிறார். ஓகேங்களா? ஜட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு இடதுபுறம். ஓகேங்களா? அப்போ இங்கே சி போட்டால் சிக்கு லெஃப்ட் சைடில் ரெண்டாவது பொசிஷனில் ஜட்டு வராரு. ஸோ ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு ஒய் தான். ஸோ ஒய்யோட பாயிண்ட்டை போட்டோம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஒய்யின் வலது பக்கத்துலேருந்து எண்ணும் போது, ஓகேங்களா, ஒய்க்கும் ஜட்டுக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே ஆள் தான், ஜட்டு மட்டும் தான் இருக்கார். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? சூப்பர். ஸோ வீடியோஸ் ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? யா. ஸோ 28லேருந்து 52. ஸோ 28லேருந்து 52 என்ன ஃபைடர்ஸ், இது 2 ஆட் பண்ணால் கூட ஒரு 30, 22, 24 வந்திருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியுது. அப்போ 6 போயிருக்கு, சான்ஸ் இருக்குது. அப்புறம் 36 ஆட் பண்ணால் எனக்கு 118 வருதான்னு பாருங்கள், வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 42 ஆட் பண்ணியிருக்கணும். 42 ஆட் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. தென் 48பா. ஸோ 160யோட 48 நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 208 வருது. ஸோ 208 இருக்கான்னு பாருங்கள், எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். வீடியோ வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதோட அஜெண்டா தான் இந்த வீடியோஸ், இந்த சீரிஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நீங்கள் டெய்லியும் சால்வ் பண்ணுற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரல கண்டிப்பாக உதவும். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃபைடர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.